ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் வராங்க கூழ் கொடுத்துக்கணும் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாங்கள் கூழ் ஊற்ற வந்து போட்டிருக்க காஸ்டியூம். அம்மா அவுட்ஃபிட் பார்த்துருமா? திருநாவு கட்டிக்கிற புடவை சொல்லுங்க. சரிம்மா. சரி வாங்க காட்டுங்க. அம்மா சுற்றி காட்டுங்க. அழகாக இருக்கு. இதுதான் என்னோட ட்ரெஸ். உங்களோட அவுட்ஃபிட்டா? நல்லா கட்டிக்கலாம். சூப்பராக கட்டிக்கிறீங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட சூப்பராக இருக்குது சார். ஜெயஸ்ரீ அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட்டி விட்டாங்க. ஆமாம் சார் ஜெயஸ்ரீக்கு வந்து புடவை கட்டலாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் கட்டி விடுவேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ ஜெயஸ்ரீக்கு வந்து புடவை கட்டி விடுவேன். எப்பவுமே நான் ஆட்சி வீடு எடுக்கும்போது கூட சரி ஜெயஸ்ரீக்கு நான் தான் கட்டி விடுவேன். எங்கேயும் போய் கட்ட மாட்டேன். ஆமாம் ஏதோ திருமணம் சுற்றினாலும் சுற்றுவேன், அழகாக கட்டாலும் கட்டுவேன். ஏதோ என்னால் தெரிஞ்சுது. சாரியை பொறுத்து இருக்கு. ஆமாம் சூப்பராக இருக்குதுமா. வாங்க இப்போ போகலான்னா. இப்போ பம்பு வீடு கடிச்சுன்னு போகிறாங்க. பின்னாடியே வந்து கூழ் பானை தூக்கின்னு போவோம். ஆமாம் அது பின்னாடி வந்து நம்ம கூழ் குடம் தூக்கி போகணும். சூப்பராக மாரியத்த கோயிலுக்கு ஊற்றத்துக்கு எடுத்து போகிற மாதிரி இருக்குது. சரி வாங்கண்ணா. பெரியாம்மா கோசம் நிற்கிறியா? வாட்டும் வாட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் வராங்க கூழ் குடம் தூக்கணும் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து நாட்டாமக்கார் வீட்டில் தான் வந்து முதல் கூழ் பணம் வந்து தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்கு வந்து நாட்டாமக்கார் வீடு வந்து அம்மா வீடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சாமி வந்து ஊர்வலம் சுற்றி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஊர்வலம் சுற்றி வர பார்த்து பின்னாடியே வந்து கூழ் பணம் தூக்கிட்டு வரவும் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாட்டாமக்கார வீட்டிலேருந்து தான் ஃபஸ்ட்டு கூழ் பணம் வரும். அதுக்கப்புறம் தான் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. சாமி கிளம்புனோடனே கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மற்றவங்களாம் வந்து சாமி வர பார்த்து சாமி கூடயே வந்து கூழ் பணம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து கூழ் பானை வந்து வச்சுருப்பாங்க. கூழ் பானை எல்லாம் வந்ததுக்கப்புறம் தீவார்த்தனை காட்டவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஒரு வாட்டி சாமி ஊரை சுற்றி வரும்போதே வந்து ஏரியில் போயிட்டு கரகம் ஜோடிச்சுட்டு வந்து போவாங்க. இதுவே ஆறு இருந்தால் ஆற்றுல போய் ஜோடிப்பாங்க. எங்கள் ஊரில் ஆறு இல்லாததுனால ஏரியில் தான் போய் வந்து கரகம் வந்து ஜோடிப்பாங்களே. கரகம் ஜோடிச்சுட்டு சாயந்தரமாக வந்து திருப்பி வந்து கொடிக்காட்டை வந்து போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே போகிறாங்கன்னா கொடிக்காட்டை தான் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஏரிக்கரையில் வந்து காப்பு கட்டுவாங்க. அதை பார்க்கலாம். சாமி அழைப்பாங்க. நாங்கள் சாமி அழைக்கத்தான் போய் பார்க்க போகிறோமா. வாங்க பார்க்கலாம். சரி வாங்க போகலாமா? எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து போகிறோம். வந்தோடனே அந்த புடவை வந்து எனக்கு வந்து சரி வரல. அப்படியே ஒரு மாதிரி முள்ளு குத்துற மாதிரி இருக்குது. அது அவுத்துக்கலாச்சு நம்ம எப்போ இருக்கிற ஸ்டைலில் இருக்கலாம் சொல்லிட்டு எப்போ இருக்கிறது நானும் வந்து மாற்றிட்டேன். எல்லாருமே வந்து மாற்றிட்டாங்க. சரிம்மா வாங்க போகலாம். சரி வாங்க போகலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடி கட்டி வந்து சாமி வந்து அழைப்பாங்க. அதை பார்க்க வந்து ஊர்லேருந்து எல்லாருமே வந்து வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊரில் வந்து அதிகமாக ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து இப்போ வந்து ஏரிக்கரையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி எங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லாமே வந்து வந்துடுவாங்க. சில பேர் வந்து வெளியூரில் வந்து வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து கொடி கட்டுறதை வந்து பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ் கொடி வந்து கட்டிட்டாங்க. இப்போ வந்து சாமி வந்து கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருப்பி வந்து கொடி கட்டிட்டாங்க இல்லையா, வந்து திருப்பி வந்து ஊரை சுற்றி வரும் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கொடி கட்டதுனால ஊரை சுற்றி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போய் வந்து காப்பு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒபேத்துக்காரங்களை ஒருத்தவங்களாம் கூப்பிட்டு காப்பு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் கொடி கட்டுறதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். எப்படி தான் நேற்று வந்து டே ஓடிச்சுனே வந்து தெரியவே இல்லை. டப்பு 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 நிமிஷம் மணி ஆயிடுச்சு. ஆனால் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ்.
நேற்று வந்து சாமி வந்து வரல ஜோடிச்சு, இன்னைக்கு வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து 2ஆம் திருநாள். காப்பு கட்டுற அன்னைக்கு சாமி வந்து ஊர்வலம் வராது, காத்தராய சாமி மட்டும் தான் வருமே. இப்போ இந்த 9 நாளைக்கு வந்து சாமி ஊர்வலம் வரும். அப்புறம் வந்து லாஸ்ட் அடுத்த வந்து ஊர்வலம் வருது. காப்பு அவுத்துட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து 7வது உபயங்கள் வந்து அதுக்கு வந்து அப்பா வந்து காப்பு கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்து கடைசியாக வந்து பார்ப்பீங்க. அப்பாவும் வந்து காப்பு கட்டியிருக்காங்க. ஆமாம், போன வருஷம்லாம் வந்து கட்டல, இந்த வருஷம் தான் கட்டிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணம்மா. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் காப்பு கட்டிக்கிறாரு அப்பா. சரிம்மா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யாராவதுலாம் வந்து திருநா நடக்கு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கால் பண்ணுங்க. இல்லை டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் திருநா நடக்கலனாலும் டேட் சொல்லுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ண வந்து போயிட்டேன். டாடா பாய். டாடா பாய்.